ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம B2T கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து எக் ஷவர்மா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி ரெசிபீஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம சேனல்லேருந்து போடுவோம். நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நான் வந்து 100 கிராம் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து தயிர் சேர்க்கணும். கொஞ்சம் கெட்டியான தயிராக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து பெரிய ஸ்பூனில் தான் எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு, அதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் வந்து சீனி. ஓகேவா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா சப்பாத்தி மாவு இருக்குல்ல, அந்த பதத்துக்கு இருக்கணும். கையை வச்சு கூட நீங்கள் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தி மாவு இந்த பதத்துக்கு வந்துட்டு இதுக்கப்புறமா இது அப்படி நம்ம வந்து ஊற வச்சிடணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் வந்து கையில் அப்ளை பண்ணிட்டு அது மேலே வந்து லைட்டாக எண்ணெயை வச்சு லைட்டாக அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது அப்படி 1 hour வந்து விட்டுருங்க. 1 hour நல்லா ஊறட்டும். நம்ம வந்து ஈஸ்ட் எதுவுமே சேர்க்கல, அதனால தான் நம்ம 1 hour அளவுக்கு நம்ம வந்து ஊற வைக்கணும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து 2 முட்டையோட வெள்ளைக்கருவு. ஓகேவா? அதை நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா 3 பல் பூண்டு, அதுக்கப்புறமா 10 போல் வந்து மிளகு. ஓகே, அதுக்கப்புறமா ஒரு 50 mlக்கு வந்து எண்ணெய் சேர்க்கணும். வெஜிடபிள் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கோங்க, நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் பேஸ்ட் மாதிரி வரும். ஓகேவா? எண்ணெயை வந்து ஃபுல்லாக இது பண்ணிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்து இப்போ மயோனைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அதே டேஸ்ட்டுக்கு பர்ஃபெக்ட். ஓரளவுக்கு மயோனைஸ் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து 1 hour ஆகிட்டு. இது பாருங்கள் நல்லா பெருசாக ஆகிருக்கு. ஓகேவா? நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து சப்பாத்தி மாவு, நம்ம வந்து சப்பாத்தி பூரிக்கட்டையில் வச்சு சப்பாத்திலாம் பண்ணுவோம்ல, அந்த சைஸ்க்கு வச்சுக்கோங்க. இது வந்து ஓரளவு திக்னஸ் வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷீட் வந்து ரொம்ப நல்லா வரும். அதனால நான் ஓரளவு கொஞ்சம் திக்காக நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து சப்பாத்தி கல்லில் வந்து லைட்டாக ஒரு 2 சைடு வந்து போட்டு பரட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக அது வந்து வெந்தால் போதும், ரொம்ப வேகணும்னு கூட இல்லை. ஓகேவா? நீங்கள் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக 2 சைடு அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இது ஓரளவு வெந்தாலே போதும். இப்போது அந்த கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கா, இவ்வளோ இது வெந்தாலே போதும். இப்போ நம்ம வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதுனாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம், அதுக்கப்புறமா கேரட், அப்புறமா முட்டைக்கோஸ் வந்து கொஞ்சமாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஓரளவு கொஞ்சம் அது வந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து கேரட் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது அது வந்து கரெக்டாக நிற்கும். ஓகேவா? கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா அது வந்து கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதனால் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டை வந்து நான் முன்னாடியே அந்த எக் ஒயிட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தேன்ல நம்ம மயோனைஸ் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற அந்த எல்லோ கலர் யோக் இருக்குல்ல, அதை வந்து நான் வந்து இப்போ போட்டுக்கிறேன். ஓகேவா? ஏன்னா இது வந்து எக் ஷவர்மா அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். சிக்கன் ஷவர்மா பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து முட்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சிக்கன் வந்து சின்ன சின்னதாக நீங்கள் வந்து பொரித்து சேர்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இது மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. ஓகேவா? 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து சிக்கன் மசாலா, சிக்கன் 65 மசாலா இருக்கும்ல, அது வந்து சேர்த்திங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா வந்து சேர்த்துருக்கேன். ஓகேவா? சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்காக நான் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து வினீகர், குக்கிங் வினீகர் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். இது இல்லைனா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது சேர்க்கலாம், இல்லை நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து வினீகர் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது ஓரளவு நல்லா கிரேவி மாதிரி அந்த அளவுக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் வந்து நல்லா கிண்டிகிட்டே இருங்க, வந்துடும். இப்போ வந்து நான் வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த கிரேவி வந்து ஓரளவு நமக்கு வந்து ஃபுல்லாகவே ரெடி ஆகிட்டு, இதுவும் ஆப்ஷனல் தான். ஓகேவா? மயோனைஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா, அதில் இருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம வந்து மயோனைஸ் ஆட் பண்ணும்போது இது வேண்டாம், நீங்கள் வந்து மயோனைஸ் வந்து அந்த ஷீட்டில் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா கூட ஓகே தான். நீங்கள் இந்த மாதிரி இந்த கிரேவியில் மயோனைஸ் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த கிரேவி ரெடி ஆகிட்டு இப்போ அந்த ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட் லேயர் வந்து மயோனைஸ் நம்ம வந்து பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த லேயர் வந்து
வந்து மேலே வந்து டொமேட்டோ சில்லி சாஸ் அது வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஓகேவா, நீங்கள் வந்து சாஸ் எதாட்டு இருந்தால் சேர்த்துக்கோங்க, கெட்சப் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அதையும் ஆட் பண்ணிட்டு லைட்டாக அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரே சைடாக நீங்கள் வந்து கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒழுங்காக நிற்காது. நீங்கள் வந்து டூத் பிக் அந்த மாதிரி எதாட்டு இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் வந்து நிற்க வச்சுக்கலாம். ஓகேவா, என்கிட்ட இப்போ எதுவும் இல்லை, அதனால நான் சும்மா அதை வந்து மடக்கி மட்டும் காமிக்கிறேன். ஓகேவா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லாக முடிஞ்சிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.